ஹே! உங்களுக்கு இது நடந்திருக்கா? டே டு டே லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப காமா பேசுவீங்க. ஆஃபீஸ்ல எவ்ளோ ப்ராப்ளம்ஸ் ஆர் எஸ்கலேஷன்ஸ் வந்தாலும், சும்மா லெஃப்ட்ல கைய காட்டிட்டு, ரைட்ல இண்டிகேட்டர போட்டுட்டு ஸ்ட்ரெய்ட்டா கூலா போயிட்டே இருப்பீங்க. பட் வீட்டுக்குன்னு வந்த உடனே பேரண்ட்ஸ் கிட்ட மட்டும் புலியா மாறிடுவீங்க. அவங்க என்ன சொன்னாலும் கோவம் வரும். அவங்க அப்படி என்னதான் சொல்றாங்க? டைமுக்கு சாப்பிடு, ஃபோன் கம்மியா யூஸ் பண்ணு, கொஞ்சம் வெயிட்ட ரெட்யூஸ் பண்ணு. இப்படி சிம்பிள் அட்வைஸ் தான். பட் உங்க ரியாக்ஷன் சும்மா சந்திரமுகி மாரி இருக்கும். ஏன் தெரியுமா? நீங்க இப்போ ஒரு க்ரோன் அப் அடல்ட். பட் உங்க பேரண்ட்ஸ் இன்னும் உங்கள பேபி வெர்ஷனா தான் பார்க்குறாங்க. அவங்க ரெய்ஸ் பண்ண, பேம்பர் பண்ண, சாப்பாடு ஊட்டி விட்ட அந்த பேபி கியூட் வெர்ஷன். இதுக்கு பேரு ஐடென்டிட்டி கிளாஷ்ங்க. நீங்க உங்க லைஃப்ப கண்ட்ரோல் பண்ணணும், நீங்க ஹேண்டில் பண்ணணும்னு பார்க்குறீங்க. பட் அவங்க நான் தான் என் குழந்தைக்கு எல்லாமே சொல்லிக் குடுக்கணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்திலே இருக்காங்க. அதான். ஒரு சிம்பிள் அட்வைஸ் கூட உங்க லைஃப்ப கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. டைமுக்கு சாப்பிடுன்னு சொன்னாலும் உங்க மைண்ட் நெனைக்குது, எனக்கு தெரியாதா? நான் பார்த்துக்கிறேன். க்ரஷ் கிட்ட மட்டும் மணிக்கணக்கா ஃபோன் பேசுற நம்ம, பேரண்ட்ஸ் கிட்ட 2 டூ 3 மினிட்ஸ் கூட பேசுறதில்ல. ஸோ நெக்ஸ்ட் டைம் கோவம் வரும்போது கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க. அவங்க இன்டென்ஷன் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்க பவுண்டரிய காமா எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க. பிகாஸ் நீங்க உங்க பேரண்ட்ஸ் மேல கோவப்படல. நீங்க ஃபீல் பண்றது ஐ க்ரூ அப். ஆனா இன்னும் சின்ன பையன் மாதிரியே ட்ரீட் பண்றாங்களே அப்படின்னு ஒரு சின்ன ஃப்ரஸ்ட்ரேஷன் அவ்வளோதான். நம்ம இத புரிஞ்சுகிட்டு கொஞ்சம் மெச்சூரா ஹேண்டில் பண்ணணும். பிகாஸ் ரிமெம்பர் உங்க பேரண்ட்ஸ் தாங்க உங்க பிக்கஸ்ட் பிளெஸ்ஸிங். டோன்ட் ஹர்ட் தெம்.